ஃபேஸ் மாதத்திற்கான ஆரம்பத்தை பார்க்க போனோம்னா இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சி மாநாடு நடக்க போகுது. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து கும்பல் திரளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பவும் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக பெரிய கட்சிகளே பார்த்தீங்கன்னா அந்த மதுரையில் தான் நிறைய மாநாடு போடுவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிமுக மாநாடு எடப்பாடி வந்து மதுரையில் போட்டிருந்தார். ஓபிஎஸ் வந்து திருச்சியில் போட்டிருந்தார். திருச்சியில் போட்டதுக்கு முக்கியமான காரணம் தமிழோட சென்ட்ரல் பகுதி திருச்சியில் போட்டால் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ஓர் அணியில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரைனா பார்த்தீங்கன்னா திருச்சியை விட அதிகமான கும்பலை வந்து காமிக்கணும்னா மதுரை தான் சூஸ் பண்ணோம். ஆனால் மதுரையில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து ஒரு மாநாடு போட்டோம்னா நிறைய லட்சக்கணக்கான பேர் உட்காரலாம். ஸோ இப்போ விஜய் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு மதுரையில் வந்து மாநாடு போடுறதுக்கு. அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் கூட பார்த்திங்கன்னா மதுரையில் தான் மாநாடு போட்டிருக்காரு. இது அதிமுகனாலே பார்த்தீங்கன்னா மாநாடு மதுரை தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதிமுகவோட பார்த்தீங்கன்னா விஜய் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் ஓபிஎஸோட மகன்லாம் பார்த்தீங்கன்னா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் மகன் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சோன்னா அவர் தான் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி அதிமுகவில் செல்லூர் ராஜு ஒரு சில முன்னாள் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா விஜய் இருந்தால் தான் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு கருத்து சொன்னோன்னே அதுக்கு அண்ணாமலையே சொல்லியிருந்தார். அவங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வைக்காம விஜய் வந்தால் தான் நாங்கள் ஜெயிப்போன்ற மாதிரி செல்லூர் ராஜு சொல்றது பார்த்தீங்கன்னா அவரோட தலைவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எவ்வளோன்றது தெரியுதுன்ற மாதிரி அண்ணாமலையே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.